ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன்ல என்ன ப்ரொவிஷன் சொல்லுங்க கண்ணா. ம். ம். இருங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சேலரி? 24% ஆஃப் சேலரியா? என்னதுடா 24% ஆஃப் சேலரி? புரியல. அப்படி ஒரு கிளாஸே இல்லையே. அப்படி ஒரு கிளாஸ் எங்க இருக்கு? எங் எங்கடா அந்த 24% ஆஃப் சேலரி? என்னால எங்கேயுமே லொகேட் பண்ண முடியலையே. இல்லக்கண்ணா, நான் உங்களை என்ன கேக்குறேன்னா, வேல்யூவேஷன் ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனோட ப்ரொவிஷன் கேக்குறேன். எங்க இருந்து 25% ஆஃப் இது எடுக்கிறீங்க? எனக்கு தெரியல. நான் ஷேர் பண்றேன். எங்க இருக்குன்னு சொல்லுங்க புக்ல. இந்த ப்ரொவிஷன்ஸ் தான் நான் கேக்குறேன். நீங்க எங்க 20% 121 நான் அதெல்லாம் எடுக்கவே இல்லையே இன்னும். இந்த கிளாஸ் முடிச்சிட்டு வரேன்ப்பா. ஆ சரிப்பா வச்சிரு, நான் வந்து முடிச்சிடுறேன். கண்ணம்மா நான் இதெல்லாம் எடுக்கவே இல்லை அப்படியா சிவானி? நான் இதெல்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லை உங்களுக்கு. என்னாச்சு? என்னாச்சு சிவானி? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் எடுக்காததெல்லாம் நீங்க பதில் சொல்றீங்க, எடுத்ததை ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் இவ்வளவுதான்டா எடுத்திருக்கேனே, நான் இதெல்லாம் எடுக்கவே இல்லையே உங்களுக்கு. மோட்டார் கார் மட்டும் ஹை லெவலா அன்னைக்கு ப்ரொவிஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு இந்த 24% ஆஃப் இதெல்லாம் அதுக்கப்புறம் தானே வருது. அகாமடேஷன் ப்ரொவைட் இதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை இன்னும். ம். நான் எடுத்ததுல தான்டா கேக்குறேன். எடுக்காததுல நான் ஏன் உங்களுக்கு கேக்குறேன்? எது வரைக்கும் நான் எடுத்தேன் சொல்லுங்க. டிடி நான் எது வரைக்கும் முடிச்சிருக்கேன் சொல்லுங்க. ம். ம். அப்புறம் நீங்க ஏன் இது சொல்றீங்க? என்னாச்சு? ஓகே சரி. ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ம். ம். ஆல் ஒன் டைம் லம்சம் பேமெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட். கரெக்ட்டா? பெர்குசைட்ஸ் ரிட்டையர்மென்ட் அலவன்ஸ்ல வந்து இஃப் இட் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட்ஸ். ஓகேவா? இப்போ ஆ, அதோட ப்ரொவிஷன் என்ன? ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனோட ப்ரொவிஷன் என்ன?
என்னாச்சு சிவானி? இப்ப நீங்க பார்த்து சொல்றீங்களா? பார்க்காம சொல்றீங்களா? ஏன்? ஏன் பார்த்து சொல்றீங்க? ஏன் தரோவா படிக்கலையா இன்னும்? சிவானி தரோவா படிக்கலன்னா ரொம்ப கஷ்டம் சிவானி. டாக்ஸ் நான் சொல்றேன் கண்ணா. நான் டெய்லி 2 ப்ரொவிஷன் தானே எடுக்கிறேன் சிவானி. ஏன் உங்களுக்கு தரோவா படிக்க முடியல? என்ன ப்ராப்ளம்? தரோவா சொல்லணும் சிவானி. புக்கு பார்த்து நம்ம சொல்றது நானே சொல்லிடலாமே. சரி, நீங்க இப்ப தரோவா படிச்சுட்டு எனக்கு நாளைக்கு கிளாஸ்ல சொல்லுங்க. சரியா? ஓகே. டாக்ஸ் மட்டும் டெய்லி தரோவா படிக்கணும் சிவானி. திருப்பி திருப்பி படிக்கணும். இல்லைன்னா மறந்து போயிடும் ப்ரொவிஷன்ஸ். சரி, இது விட்டுருங்க. இந்த சம் ஹோம்ஒர்க் போட்டாச்சா? இந்த சம் இந்த சம் சொல்லி கொடுத்தேனே, ஹோம்ஒர்க் போட்டீங்களா? ஏன் கண்ணா? என்னாச்சு? என்ன பண்ணீங்க சாட்டர்டே சண்டே? ஓகேவா? ஹெல்த் ஆல்ரைட்டா? என்னாச்சு சாட்டர்டே சண்டே? ஏன் போடல? ஏன் ஆன்லைன் பண்ணல? நானால தான் 4 டேஸ் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் கொடுக்காம ரீசன் என்னன்னா ஹெல்த் சரியில்லை, 4 நாள் ஆன்லைன் பண்ணோம் தான் ஒர்க் கொடுக்கல. Valuation of perquisite in respect of motor car. So car is owned by employer, car is maintained by employer. ஸோ ஒஃபிஷியல் பர்பஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நாட் அ பர்குசைட். பர்சனல் பர்பஸ்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன். பர்சனல் பர்பஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாயர் வந்து கார் ஓன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ஸோ நான் இப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டுமா? எனக்கு என்ன எப்படி பண்ணுறதுன்னு தெரியல கண்ணா. கடகடன் எடுத்துட்டு போகிற சூழ்நிலையில் நான் இருக்கேன். நீங்கள் எப்போ படிப்பீங்க அப்போ? எப்படி புரியும் கண்ணா உங்களுக்கு? சிவானி ரொம்ப பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் சிவானி. டாக்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்மள ரொம்ப grip கொடுக்கும். அதே மாதிரி நம்மள கவுத்தி விட்டுரும். டைரக்ட் டாக்ஸும் இன்டைரக்ட் டாக்ஸும் கன்சிஸ்டண்டா படிக்கணும். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸாவது சரி, நான் மண்டே படிச்சுட்டேன், தேர்ஸ்டே பிக் பண்ணிக்கிறேன், கண்டினியூட்டி ஞாபகம் இருக்கும். டாக்ஸ் அப்படி பண்ணவே முடியாது சிவானி. போத் டைரக்ட் as well as indirect டாக்ஸ் டச்லயே இருந்துட்டே இருக்கணும். நீங்க அது நீங்க தான் எடுத்துட்டு வரணும். நான் ரொம்பவும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கெல்லாம் வந்து நல்ல grown up இது இப்போ குட்டி பாப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் வந்து நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லலாம். நீங்களா grown ups, நீங்களா தான் படிக்கணும் கண்ணா. நான் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். சரியா? இன்னொன்று ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ்லலாம் ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் பண்ணி அப்படிலாம் யாரையுமே பண்ணவே மாட்டாங்க. அப்படி பண்ணாலும் லாஜிக் கிடையாது. உங்களோட செல்ஃப் ரியலைசேஷனில் தான் நீங்கள் பண்ணணும். அதனால் பார்த்துட்டு செய்யுங்க. நான் இப்போ இந்த வாரத்துலேருந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுவேன். பேசிக்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக சொல்லி கொடுத்துட்டேன். மாடியூல் 1 ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் பேசிக்ஸ் ஸ்லோவாகிடுச்சு. கரெக்டாக ஃபிக் பண்ணிட்டேன். காஸ்ட் அக்கௌண்டிங் எல்லா டெர்மினாலஜிஸும் மாடியூல் 1ல் பக்காவாக பண்ணியாச்சு. லா வந்து அந்தந்த சாப்டருக்கு அந்த ஸ்பீட் எடுப்பேன். டாக்ஸ்லேயும் உங்களுக்கு மாடியூல் 1 தான் பேசிக்ஸ் எல்லாமே. ஓகே, சேலரி பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இது பண்ணிட்டேன். இனிமேல் நான் ஸ்பீட் பண்ணிவிடுவேன். நீங்கள் அந்த ஸ்பீட் எடுத்துகிட்டு வரணும். கட 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 கடன் தான் போவேன் நான். ஓகேவா? ஏன்னா நான் அது போகும்போது தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த டைமுக்கு நம்மளால முடிச்சு ரிவிஷனும் பண்ண முடியும். அதனால நீங்கள் அந்த ஸ்பீடோட நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் ஏதாவது டவுட்னா கேளுங்க. எவ்ரிடே கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ரீகேப் செஷன் இருக்கும்.
வந்து ஐ வில் எக்ஸ்பெக்ட் தட் நீங்க பார்க்காம அதை ஆன்சர் பண்ணணுன்ட்டு நான் எதிர்பார்ப்பேன். நீங்க பார்த்து தான் பண்றீங்க அப்படின்னா நான் எதுவும் சொல்ல முடியாது. ஓகேவா கண்ணா? இட் இஸ் யுவர் சாய்ஸ். ஓகே. ஸோ நான் வந்து இங்க கம்பல்ஷன்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் சிவானி. நான் சொல்லுவேன். பட் நீங்க பார்த்துக்கோங்க. எனக்கு லைக் இந்த ஃபோர்ஸா பண்ணி அதுலலாம் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாது யாருக்குமே. ஐ டோன்ட் ஃபோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ எனக்கு அந்த அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ உங்களோட லைஃப் உங்க கையில இருக்கு. நீங்க தான் பார்க்கணும். கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணுவேன் கண்ணா. பார்த்துக்கோங்க. இப்ப பாரு கார் வந்து நீங்க பாருங்களேன், ஓன்டு பை எம்ப்ளாயர், கார் இஸ் மெயின்டைன் பை எம்ப்ளாயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 பர்பஸ் இருக்கு கண்ணா இதுலயே. ஆஃபீஸ், பர்சனல், அப்புறம் போத் பர்பஸ். ரெண்டுமே யூஸ் ஆகும். இப்ப டாக்ஸபிள் வேல்யூன்னு எடுத்தோம்னா, ஆஃபீஸ்ன்னு எடுத்தா நாட் அ பர்குசைட். பர்குசைட்டே கிடையாது. ஓகேவா? ஆஃபீஸே அவங்களே வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்காக தான் அந்த கார் யூஸ் ஆகுதுன்னா பர்குசைட்லேயே வராது. இல்ல நான் அந்த பர்சனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றேன். எம்ப்ளாயர் குடுத்த கார பர்சனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணேன்னா மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு வந்து டாக்ஸபிள்ல வரும். டெப்ரிசியேஷனும் டாக்ஸபிள்ல வரும். ஓகேவா? இப்ப வந்து நான் ஆஃபீஸ்க்கு 50% யூஸ் பண்றேன். இதுக்கு யூஸ் பண்றேன்னா அப்போ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கெப்பாசிட்டி ஆஃப் தி கார். ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் தி கார்ன்னு போடும்போது 2500 per month in case of higher capacity. இது வந்து 8800 per month for the lower capacity. ஓகேவா? ஹையர் கெப்பாசிட்டி கார், லோவர் கெப்பாசிட்டி கார் அன்னைக்கு நான் சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கெல்லாம் யாரு சார்ஜபிள் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் அப்ளிகபிள். இந்த நாட் அ பர்குசைட்ன்றது நாட் அப்ளிகபிள் கேட்டகரியில வரும். இது எதுக்குமே வராது. இப்போ இது ரெண்டும் பார்த்தோம்னாக்கா ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. இது ஒரு கேட்டகரி கண்ணா. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர், இது வந்து எம்ப்ளாயி. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்னா நாட் அப்ளிகபிள் கண்ணா. இப்போ எம்ப்ளாயி வந்து கார் மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பத்தியான விஷயம் அவனுக்கு வரவே வராது. வெறும்னா டெப்ரிசியேஷன் மட்டும்தான் டாக்ஸபிள். புரியுதா? எப்போ வந்து எம்ப்ளாயியோட காரு ஓகேவா எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. எம்ப்ளாயி கார் வச்சிருக்கான்னா டெப்ரிசியேஷன் வராது, மெயின்டெனன்ஸ் வரும். ஆஃபீஸ்க்கு நாட் அ பர்குசைட், பர்சனல் வரும்போது மெயின்டெனன்ஸ் மட்டும் டாக்ஸபிள் வேல்யூ. ஸோ இதுக்கு என்னன்னா 600 or 900 per month. ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்ப்ளாயரே ஓன் பண்ணாங்க அப்படின்னா அது வேற. எம்ப்ளாயி எம்ப்ளாயி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா 600 900. எம்ப்ளாயர் மெயின்டெனன்ஸும் பார்த்துட்டு காரையும் அவங்க தான் ஓன் பண்ணாங்கன்னா ஜாஸ்தி ஆகுறது 1800 2400. புரியுதா இது? இப்போ இப்போ தேர்ட் கேட்டகரியில எப்படின்னா எம்ப்ளாயியோட காரு எம்ப்ளாயர் மட்டும் மெயின்டெனன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா பர்சனல் பர்பஸ்னா மெயின்டெனன்ஸ் மட்டும். இப்போ போத் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணா ஒரு கிளாஸ் ஆட் ஆகுது கண்ணா. என்னன்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் incurred by the employer as reduced by rupees 1800 to 2400 or a higher reduction if prescribed conditions are satisfied. prescribed conditions தெரியுமா? அந்த ப்ராப்பரா அவங்க சர்டிபிகேட் கொடுக்கணும். இந்த பாருப்பா இவ்ளோ கிலோமீட்டருக்கு தான் நான் வந்து இதை பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இதுதான் வந்து என்னோட பர்சனல் யூசேஜோடது, இது என்னோட அஃபிஷியல் யூசேஜோடதுன்றத டீடைல்ஸ் கரெக்டா கொடுக்குறாங்கன்னா அப்ப இந்த கிளாஸ் அப்ளிகபிள் ஆகும். இது ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி கிடையாது, எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே இது அப்ளிகபிள்.
இதான் சிவானி. இப்போ எம்ப்ளாயியே 2 பேர் வச்சுட்டானா இதுக்கு பெர்குசைட் இந்த கிளாஸ்க்கான ரீசனே கிடையாது. ஓகே. இது தரோ பண்ணும். அன்னைக்கே போட்டுட்டேன். இப்ப இதோட சேர்த்து டிரைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பெர்குசைட்ல salary ஆஃப் தி டிரைவரும் ஆட் அப் ஆகும். ஓகேவா? The car is used for both official and personal purpose na then 900 per month is taken to be the value of perquisite. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸும் இதோட வரும். இப்ப வந்து ஹை கோர்ட்டோடதோ சுப்ரீம் கோர்ட்டோட அவங்களோட கன்வீனியன்ஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்கு இல்லையா, அது நாட் டாக்ஸபிள். ஓகே. ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட கன்வீனியன்ஸ் ஃபெசிலிட்டி வந்து நாட் டாக்ஸபிள். அதே மாதிரி வெஹிக்கிளை வந்து ஆஃபீஸ் வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு இல்ல ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு மட்டும் பண்றாங்கன்னா அதுவும் டாக்ஸபிள். ஸோ எனிதிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிதிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆஃபீஸ்னா இட் இஸ் நாட் அ டாக்ஸபிள் பர்குசைட். ஓகேவா? இப்போ illustration 19 பாருங்க. Ashutosh have been provided with the furnished accommodation in the city having population of 44 lakhs as per last census. முனிசிபல் வேல்யூ வந்து 80,000, ஃபேர் ரெண்ட் வந்து 1 lakh. இப்போ முனிசிபல் வேல்யூ ஃபேர் ரெண்ட்னா என்னன்னு சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட். முனிசிபல் அத்தாரிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்றது தான் முனிசிபல் வேல்யூ. ஃபேர் ரெண்ட்ன்றது இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு டபுள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட் பாக்குறீங்கக்கண்ணா. ஓகே. அந்த டபுள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட்னா ஜென்ரலா அந்த ஏரியால ஒரு 10,000 ருபீஸ் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க மைண்ட்ல என்ன வச்சுப்பீங்க? ஓகே, இங்க ஒரு டபுள் பெட்ரூம் ஏரியானா 10,000 இருக்கும். அப்போ டபுள் பெட்ரூம் ஃபிளாட் நீங்க போய் பார்க்க போகும்போது லைவா அந்த ஓனர் வந்து 13,000 சொல்றாரு அப்படின்னா நீங்க சொல்வீங்களா, இல்ல சார் இங்க ஃபேர் ரெண்ட் வந்து 10,000 தானே, நீங்களே 13,000 சொல்றீங்க. அப்ப என்ன வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி 3,000 ரூபான்னு கேட்பீங்க. ஸோ இந்த ஃபேர் ரெண்ட்ன்றது அந்த லொக்காலிட்டியில இந்த மாதிரி சிமிலர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டபுள் பெட்ரூமுக்கு வந்து 10,000 ரூபாய், சிமிலர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிங்கிள் பெட்ரூமுக்கு வந்து 6,000 ரூபாய், அந்த மாதிரி சொல்றது தான் ஃபேர் ரெண்ட்ன்றது. புரியுதா? ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கு. அது என்னன்னா ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதுல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஏரியாக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இவ்வளோ. ஓகேவா? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இந்த டெர்மினாலஜி வந்து ரொம்ப டீப்பா படிப்பீங்க. முனிசிபல் ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஃபேர் ரெண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது படிப்பீங்க. பட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம் இந்த லெவல் ஆஃப் நாலேஜ் போதும். ஸோ அசுதோஷ்க்கு ஒரு ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் ஒரு சிட்டில பாப்புலேஷன் ஆஃப் 44 lakhs ஆஸ் பர் லாஸ்ட் சென்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 44 lakhsனா என்ன அர்த்தம்? ஹேவிங் பாப்புலேஷன் எக்ஸீடிங் 40 lakhs as per 2000. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்ளிகபிள் ஆகும். கரெக்டா? ஸோ நீங்க கனெக்ட் பண்ணிக்கணுங்கண்ணா. இப்போ இந்த மாதிரி 44 lakhsலாம் கொடுக்கணும்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன்ல 3 இது இருக்கு இல்லையா, 40 lakhsக்கு above அந்த அந்த பிரேக்கப்பை வந்து மைண்ட்ல ரீகலெக்ட் பண்ணி டக்குன்னு எடுத்துட்டு வரணும். கனெக்டட் யூ ஷுட் கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு டைரக்ட் டாக்ஸ்லயும் சரி இன்டைரக்ட் டாக்ஸ்லயும் சரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அவன் வந்து ப்ரீவியஸ் படிச்ச ப்ரொவிஷன்ஸ் இல்ல நியூவா படிக்கிற ப்ரொவிஷன்ஸை நிறைய கனெக்ட் பண்ணி தான் டேட்டா கொடுப்பான். ஸோ அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரினா அந்த 10% ஆஃப் salary ஃபார் த பீரியட் டியூரிங் விச் எம்ப்ளாயி ஆக்குபைட் செட். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஞாபகம் வரணும். ஓகே. பாத்தீங்கன்னா பேசிக் 25,000, அலவன்ஸ் வந்து ஃபார் இன்க்ரீஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் 5,000, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் என்னடா அது? உங்களுக்கு எக்ஸம்ஷன் என்ன? எவ்வளவு அமௌண்ட்? அப்பனா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எக்ஸம்ஷன்? ஒரு மாசத்துக்கு 100, ஒரு 12 மாசத்துக்கு
1200 ஒரு சில்ட்ரனுக்கு 1200 ரெண்டு சில்ட்ரனுக்கு ஆ அது எக்ஸம்ஷன் ஓகேவா ரைட் அப்போ இப்போ ஃபர்தரா டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க டிவி ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் அதர் ஃபர்னிச்சர்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து எம்ப்ளாயர் ஹையர் பண்ணதான் இது எம்ப்ளாயரோட ஓன்டா அது ரெண்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க கிராஸ் டாக்ஸபிள் சேலரி ஆஃப் ஸ்ரீ அசுதோஷோடது அசியூமிங் ஓல்டு ஜிம் தான்டா மெஜாரிட்டி வரும்னு நினைக்கிறேன் நான் ஆனா நியூரு ஜிம்க்கான ப்ரொவிஷன்ஸும் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓல்டு ஜிம் தான் மெஜாரிட்டி வரும்ன்ற மாதிரி நான் அசம்ஷன் பண்றேன் பட் வீல் கெட் ப்ரிப்பேர் ஃபார் போத் த ரிஜிம்ஸ் டாக்ஸ் லைபிலிட்டிலாம் ரெண்டு ரிஜிமுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ பாருங்கண்ணா இப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு தெரிஞ்சிச்சு கரெக்டா ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு 10% ஆஃப் தி salary இப்போ 10% ஆஃப் தி salary பார்த்தீங்கன்னா ஒன்றா போடலாமா salary ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் ஸோ நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் salary ஃபார் த அகாமடேஷன் பேசிக் salary அப்புறம் வந்து டியர்னஸ் அலவன்ஸு இந்த சம்மில் போனஸ்ஸு அப்புறம் வேற என்னடா கமிஷன் ஃபீஸு ஓகே கமிஷன் ஃபீஸ் எஜுகேஷன் அலவன்ஸ் அப்புறம் வந்து பர்குசைட்ஸ்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும் எக்ஸ்க்ளூட் பர்குசைட்ஸ் அண்ட் ஒன் டைம் பேமெண்ட் வேற ஏதாவது இருக்கா கிராஜுவிட்டிலாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணுங்கண்ணா அதான் அந்த ஒன் டைம் பேமெண்ட்ஸ் ஓகேவா இப்போ பேசிக் salary எவ்வளோ இந்த சம்மில் 25,000 அப்போ 25,000 இன்டூ 12 டியர்னஸ் அலவன்ஸ் எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க கண்ணா காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் கொடுக்கறது தான் டியர்னஸ் அலவன்ஸ் ஓகே 5,000 per month அப்போ 5,000 into 12 60,000 எஜுகேஷன் அலவன்ஸ் எவ்வளோ 3,000 per month ஆனா இதுல வந்து இது வரும் 72,000 எப்படி வரும் கண்ணா 72,000 எப்படி வரும் 3,000 into 12 மட்டும் தானே மைனஸ் எக்ஸம்ஷன் எவ்வளோ நம்மளுக்கு ஒரு 100 into 12 into 2 அப்போ 33,600 கமிஷன் ஃபீஸ் வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது சம்ல இருக்கா வேற எதுவும் இல்ல ஜீரோ ஒரே நிமிஷம் சிவானி ஆ இல்ல இல்ல ஸ்டேஷன் ரோட் இங்கே தான் சிட்டி மெடிக்கல்ஸ் ஸோ 3,93,600 இதுதான் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் சேலரியோடது ஓகேவா ஸோ டோட்டல் இது ஸ்டெப் ஒன் ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ இதுல வந்து அவங்க சொல்ற அந்த 10% 3,93,600ல எவ்வளோ இது பண்ணோம் 10% ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் இதில் 10% போட்டால் 39,360 இது ரெண்ட் ஃப்ரீ ஓகேவா இது புரிஞ்சுதா ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனோடது முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து ஹவுஸுக்கு முடிஞ்சுது இப்போ ஃபர்னிச்சருக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க ஹயர்டு பை எம்ப்ளாயரு ஓன்டு பை எம்ப்ளாயர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹயர்டு பை எம்ப்ளாயருக்கும் அதே 10% ஆஃப் salary தான் ஓகேவா இப்போ ஹயர்ட் பை த எம்ப்ளாயருக்கு வந்து இங்கே 3 செக்ரிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து
அதை எடுத்து அப்படியே போட வேண்டியதுதான். இப்போ 2000 per annum இந்த டேபிள் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. 2000 per annum. ஓகேவா? அது வந்து ஹையர்டு. ஹையர்டுக்கு அப்படியே டாக்ஸபிள். ஓகே. ரெஃப்ரிஜிரேட்டருக்கு வந்து 10,000னா அதில் 10% அது டாக்ஸபிள். ஓகேவா? 5,000னா அதில் 10% 500. அதர் ஃபர்னிச்சர்ல 20,000 இருக்குல்ல அதுல 10%. அது மட்டும் இல்லாம 1000 per month இருக்குல்ல ஹையர்ட் பை இது அது தட் இன்டூ 12 அது ஃபுல்லி டாக்ஸபிள். ஸ்டெப் நம்பர் 2. இப்போ பாருங்க ரெண்டா பிரிக்கணும். ஒன்று வந்து பர்குசைட் ஃபார் ஹையர்டு, இன்னொன்று பர்குசைட் ஃபார் ஓன். ஃபர்ஸ்ட் வந்து டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், அப்புறம் வாஷிங் மிஷின், அப்புறம் அதர் ஃபர்னிச்சர். அதர் ஃபர்னிச்சர்லயே ரெண்டு இருக்கும். ஓகேவா? டிவிக்கு வந்து டோட்டல் இது எல்லாமே டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ கொண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த 39,360யும் டாக்ஸபிள் வேல்யூ. எது டாக்ஸபிள் வேல்யூ எது எக்ஸாம்ப்டட்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ 2000 ஃபுல்லி டாக்ஸபிள், இதில் 12,000 ஃபுல்லி டாக்ஸபிள், ஹையர்ட் எல்லாமே ஃபுல்லி டாக்ஸபிள் கண்ணா. 1000 இன்டூ 12. இதுல ஓன் ஃபர்னிச்சர் பண்ணிருக்காங்க இல்லையா, ஹையர்டு ஃபுல்லி டாக்ஸபிள், ஓன்ல 10%. ஸோ 10% 1000, அப்புறம் 5,000ல 10% 500, அப்புறம் 20,000ல 10% 14. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 17,500. ஓகேவா? இது ஃபுல்லாக டாக்ஸபிள். சரியா? இது வந்து ஃபார் அதர்ஸ் taxable perquisite calculation for furniture. ஓகேவா? இது taxable for rent free accommodation. சரியா? இப்போ இது ரெண்டும் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோடா. ஃபர்னிச்சர் ஹையர்ட் ஃபுல்லி டாக்ஸபிள், ஃபர்னிச்சர் ஓன் 10%. அதுக்கப்புறம் என்ன? அதே தான். பேசிக் போட்டுக்கோங்க, டியர்னஸ் அலவன்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் நார்மலாக நம்ம போட்டது. ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனில் இங்கே இருக்கிற வேல்யூ எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. 17,500 போட்டுட்டு கிராஸ் டாக்ஸபிள் salary 4,50,460. அவ்வளோதான். ஓகேவா கண்ணா? ஸோ இது வந்து ஒரு டைப் 2 ப்ராப்ளம். இல்லை முக்கியமானது ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் ஆஃப் ஹவுஸ் அண்ட் ஃபர்னிச்சர். இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. புரியுதா? குட். நெக்ஸ்ட் இது வந்து இப்போ வந்து ப்ரொவைடட் அட் கன்செஷனல் ரேட். இப்போ ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது கன்செஷனல் ரெண்ட்ல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும்னா
வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் ஆஸ் யூஷுவல் கால்குலேஷன் போட்டுட்டு எவ்வளோ எம்ப்ளாயி வந்து அந்த ஃபெசிலிட்டிக்கு பே பண்றாரோ அதை மைனஸ் பண்ணோம்னா டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்குசைட் கிடைக்கும். இது யாருக்கு வந்து மெயினா அந்த வேல்யூவேஷன் அப்ளிகபிள்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு அப்ளிகபிள். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இப்போ வந்து வேல்யூ ஆஃப் அகாமடேஷன் கம்ப்யூட்டர் இன் சச் மேனர் exceeds the rent recoverable from or payable by the assessee. அதாவது வேல்யூ ஆஃப் அகாமடேஷன் கம்ப்யூட்டர் இன் சச் மேனர் எக்ஸீடிங் த ரெண்ட் ரெக்கவரபிள் ஃப்ரம் த பை தி பேபிள் பை த assessee. ஓகேவா? அப்புறம் அகாமடேஷன் ப்ரொவைடட் இன் அ ஹோட்டல், இதுதான் நீங்க சொன்னது. இப்போ we are talking about rent free accommodation of a hotel. ஃபர்ஸ்ட் பார்த்தது rent free accommodation of a house, அப்புறம் rent free accommodation of a furniture, அப்புறம் rent free accommodation of a at concessional rate. இப்போ rent free accommodation of a hotel பார்க்க போறோம். சரியா? இதுக்கு என்ன பர்குசைட்னா 24% of salary for the period for such accommodation is provided. ஆமா, அதாவது whatever perquisite whatever is provided by, அதாவது provided by office and utilized for office. இப்ப கார் குடுக்குறாங்க, ஆபீஸ்ல இருந்து தான் குடுக்குறாங்க, ஆபீஸ் யூஸ்க்கு தான் எடுக்கிறீங்கன்னா அது perquisite கிடையாது. ஆனா ஆபீஸ்ல இருந்து கார் குடுக்கறத நான் பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணேன்னா அது taxable. It is provided, but how we are utilizing is the matter of whether it is coming under the taxable purview or not. புரியுதா? அதான் பாயிண்ட். ஓகேவா? so இப்போ now we are talking about hotel. The value of perquisite வந்து 24% of salary for the period or actual charges paid. பெய்டுக்கும் பேயபிள்க்கும் என்னன்னா பண்ணிட்டுறது பெய்டு, பேயபிள்லாம் கொடுக்க வேண்டியது. ஓகே, இதுல whichever is lower. Next, if the following conditions are satisfied, then nothing is taxable. Such accommodation is provided for a period not exceeding in aggregate 15 days. Such accommodation is provided on a transfer of employee. அதாவது இது எப்ப இந்த கண்டிஷன்ஸ், இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்க்கும் டாக்ஸ் கிடையாது. எதுக்குன்னா 15 டேஸ் அகாமடேஷன் ப்ரொவைட் ஆயிடுத்து, இல்ல ஒரு எம்ப்ளாயி ஒரு பிளேஸ்ல இன்னொரு பிளேஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுற அந்த சூழ்நிலை இருந்தானாக்கா இந்த கிளாஸ் அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்றாங்க. புரியுதா? ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கு நீங்க ஹவுஸ்க்கு என்ன அப்ளை பண்றீங்களோ அதே salary calculation, சாலரியும் அதே அப்ளை ஆகும். salary for the purpose of hotel is equal to rent free accommodation of house. முன்னாடி பார்த்ததே தான். இது வந்து ஹோட்டல்ன்றது இங்க மீன் பண்றது எதுனா லைசன்ஸ்ட் அகாமடேஷன் கண்ணா. ஓகேவா? சர்வீஸ் அபார்ட்மெண்டா, சர்வீஸ் அபார்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா நம்மளே போய் அகாமடேட் பண்ணி கறிகாலாம் வாங்கி நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கிறது. கெஸ்ட் ஹவுஸ்ன்றது நம்ம இப்போ ஏதாவது வெக்கேஷனுக்குலாம் போனோம் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறாங்க அது. ஹோட்டல்ன்றது ப்ராப்பர் ஹோட்டல், மேல ரூம்ஸ் இருக்கும், கீழே வந்து ஃபுட் அவைலபிளா இருக்கும் அந்த செட்டப். இது மூணுத்துக்குமே இந்த அகாமடேஷன் ப்ரொவைட் இந்த ஹோட்டல் இந்த கிளாஸ் அப்ளிகபிள். 24% of the salary or actual charges paid or payable to such hotel, whichever is less. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 20 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது வந்து என்னன்னா ஷேர்ஸ்ல வரும்டா, ஷேர்ஸ் ரிலேட்டடா இருக்கிற ஒரு கிளாஸ். புக்ல இருக்கிற அந்த கிளாஸ் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
சிவானி உங்க நோட் எடுத்துக்கோங்க சிவானி. இப்போ அந்த சின்ன நோட்ல நீங்க எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க ப்ரொவிஷன்ஸ் அப்டேட் பண்றது? salary இது வரைக்குமா? இது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க. இப்போ வந்து நீங்க இப்போ வந்து எது காப்பி பண்ணிக்கணும்னா இது காப்பி பண்ணிக்கணும். மோட்டார் காரோடது. மோட்டார் காரும் உங்களுக்கு எழுத சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. சின்ன நோட்ல அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த பார்ட் எழுதிக்கோங்க. ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் இந்த பார்ட் எழுதணும். ஓகே, இது எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த பார்ட் அகாமடேஷன் ப்ரொவைடிங் த ஹோட்டல் இது சின்ன நோட்ல அப்டேட் பண்ணணும். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்ன ஆகும்னா, இது லால படிப்பீங்க ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்றது. இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து கம்பெனி கம்பெனிக்காக ஒரு சூப்பரான ஒரு ஐடியா எடுத்துட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். he comes up with a very productive idea. அதனால கம்பெனிஸ் ஓட ஸ்டாண்ட் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா as a part of motivation இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு அது எம்ப்ளாயியா இருக்கலாம் இல்ல டைரக்டர் லெவல்ல இருக்கலாம், அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்விட்டி ஷேர் வந்து 10 ரூபாய் இருக்குன்னா 8 ரூபாய்க்கு அவங்களுக்கு வந்து they will give it for not for cash other than for consideration. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஷேர்ஸ் கொடுக்கறது தான். அதாவது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொடுக்கறது. நீ நல்ல ஐடியா கொடுக்க, அதுக்கு வந்து நான் வந்து உனக்கு ஒரு மோட்டிவேஷனா ஷேர் பிரைஸ் கம்மி விலையில உனக்கு வந்து நான் கம்பெனியோட ஷேரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது தான் வந்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்றது வந்து எம்ப்ளாயிஸ்க்கு கொடுப்பாங்க, டைரக்டர்ஸ் கொடுப்பாங்க. எதுக்கு கொடுப்பாங்க? ஃபார் த சூப்பர் ஐடியா வாட் எவர் தே ஹவ் கிவன் ஆர் எனி வேல்யூ அடிஷன்ஸ் தே ஹவ் மேட் டு த ஃபர்ம். அதுக்கு கம்மி டிஸ்கவுண்ட்ல கம்பெனியோட ஷேர்ஸை கொடுக்கறது தான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேவா? இப்போ ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ரிலேட்டடா ஒரு கிளாஸ் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, சி இவங்க என்ன சொல்றாங்க, செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் ரிலேஷன் ஆக்ட்னா செக்யூரிட்டினா ஷேர் டெரிவேட்டிவ் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஜஸ்ட் ஹை கோத்ரூ பண்ணிக்கோங்க. பட் டாக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்ல என்ன இதுன்னா, ஷேர்ஸ் allotted or transferred not for above reasons. not for above reasons தானே, அது அவங்க வந்து நல்ல ஒரு ஐடியா ப்ரொடக்டிவ் ஐடியா கொடுத்து அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இல்லாம, ஓகே, நாட் ஃபார் அபவ் ரீசன்ஸ், அந்த மாதிரி ரீசன்ஸ்க்கு இல்லாம ஷேர்ஸ் அலோகேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது பர்குசைட் கிடையாதுடா. இட்ஸ் நாட் டாக்ஸபிள் அஸ் அ பர்குசைட். ஓகேவா செல்லாம்? இந்த ஆப்ஷனை ஒரு எம்ப்ளாயிக்கு அகெயின்ஸ்ட் அக்வசிஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பை த கம்பெனி, ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க அந்த ஸ்வெட் ஈக்விட் ஆப்ஷன்ஸ்னால. ஆப்ஷன் வந்து அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அக்வசிஷன் ஆகிறதுனால அந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒருவேளை அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அப்பவும் அது பர்குசைட் கிடையாது. எம்ப்ளாயர் வந்து கண்டிப்பா அதுக்கு டாக்ஸ் பே பண்ணும். எப்போ அது பர்குசைட்னா, the value of any specified security equity shares வந்து ஒரு பர்குசைட்டா எப்ப கன்சிடர் ஆகும்னா 1/4/2009 கழிச்சு கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும் அந்த எம்ப்ளாயருக்கு. ஓகேவா? இல்ல அந்த செக்யூரிட்டி ஆர் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பை தி எம்ப்ளாயி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லியா நடந்திருக்கணும். ஓகே, இல்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அட் கன்செஷனல் ரேட்ல நடந்திருக்கணும். இந்த 3 கண்டிஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் நான் இதை டாக்ஸபிள் பர்குசைட், வேற எந்த கண்டிஷன் இருந்தாலும் டாக்ஸபிள் பர்குசைட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு வேல்யூவேஷனுக்கு பாருங்க. ஆப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆப்ஷன் சொல்றது நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஷார்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அது வந்து ரைட்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன்ஸ்னா என்னன்னா பர்ச்சேசிங் ஆப்ஷன்ஸ், புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா அது ஒரு ரைட், உரிமை மாதிரி. ஓகேவா? அது ஒரு உரிமை, அது ஒரு டியூட்டி கிடையாது, ஆப்ளிகேஷன் கிடையாது, உரிமை given to an employee. ஏன்னா நீ நல்ல ஒரு ஐடியா எடுத்துன்னு வந்திருக்கல, அதனால இந்த உரிமையை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுதான் ஆப்ஷன்.
பர்குசைட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ் ரூல்ஸ் என்ன சொல்றதுன்னா, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, அந்த செக்யூரிட்டியோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இருக்கும் இல்லடா, அது லெஸ் அமௌண்ட் பெய்டு பை ஆர் ரெக்கவர்டு ஃப்ரம் த அசசி. அசசி எப்போ, அதாவது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஸ்பெக்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 2000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்ணா. நீங்க ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறீங்க, அதனால நீங்க வந்து 1000 ரூபாய் தான் பே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஈக்விட்டி ஷேர் வாங்குறதுக்கு. அப்ப அந்த 2000ன்றது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, லெஸ் 1000ன்றது நீங்க கொடுக்கறது வேல்யூ ஆஃப் பர்குசைட் எவ்வளோ, 1000 ரூபாய். 2000 மைனஸ் 1000, 1000. புரியுதாடா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து தியரியிலயும் வரலாம் கண்ணா. 7 மார்க்ஸ்ல ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸோட salary ப்ரொவிஷன்ஸ் எழுதுன்னு கூட சொல்லலாம், பர்குசைட் ப்ரொவிஷன்ஸ். டாக்ஸ் ஆன் பர்குசைட், சி நீங்க சம் மட்டும் பார்க்காதீங்க கண்ணா, என்ன சம்மோட சேர்ந்து ப்ரொவிஷனும் படிச்சுட்டு எழுதணும். ப்ரொவிஷனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சம்மு போட்டாதான் டாக்ஸ் போடுறதுக்கான பாயிண்ட். இல்லனா பாயிண்டே கிடையாது. சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, அப்படியே சம் மட்டும் பார்த்து இந்த ப்ரொவிஷன் பண்ணுவாங்க. அப்படி படிக்காதீங்க. அது படிச்சீங்கன்னா யூ கேன் அட்டெண்ட் அ ஈஸி பேப்பர் பட் நாட் அ டஃப் பேப்பர். டைரக்ட் டாக்ஸ் ஒருவேளை டஃப் பேப்பரா இருந்ததுன்னா அப்படியே ஓரமா நம்ம ப்ரொவிஷன்ஸ் படிச்சிட்டோம்னா 50 மார்க் வாங்கிடுவோம், இல்லைன்னா கஷ்டம். புரியுதா கண்ணா? ஸோ அதனால தான் இஃப் இட்ஸ் அன் ஈஸி பேப்பர், இப்போ எப்படின்னா பிகாம்லலாம் நம்ம டாக்ஸ் சம்ஸ் மட்டும் பார்த்தா ஓகே, இந்த கிளாஸுக்கு இது மட்டும் தனியாக எழுதிப்போம், டக்குன்னு எடுத்து ரிவிஷன் பண்ணி எல்லாம் முடிச்சிருவோம். இப்போ இங்கே அப்படி கிடையாது. ஓகேவா? ஆனால் டஃப் பேப்பராக இருந்ததுன்னா ப்ரொவிஷன்ஸ் எழுதினா கூட மார்க் போட்டுருவாங்க, சம் நீங்கள் கரெக்டாக பண்ணலைனாலும். புரியுதா? அதுக்கு தான் நான் ப்ரொவிஷன்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரொவிஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் லீவ் எனி ப்ரொவிஷன்ஸ். இஃப் இட்ஸ் அ டஃப் ப்ரொவிஷன் ஐ வில் மேக் இட் ஈஸி ஃபார் யூ, டோன்ட் வரி. பட் ஆனால் படிக்கணும். படிச்சுட்டு இது புரியல, புரியுறதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். இல்ல ஆ ஏன் ஏன் இல்ல இல்ல இல்ல, என் ஸ்டூடெண்ட் எப்பவுமே டிசம்பர்ல பேப்பர் ஈஸியா இருக்கணும், நீ ஏன்டா ஜூன்ல எழுதுற? எழுதணும் செல்லம்மா, எழுதினாதான் உனக்கு அது ஒரு சி. ஆஹாஹா. சிவானி, ப்ரொஃபஷனல் எக்ஸாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் பண்ணணும், அந்த மாதிரிலாம் திங்கிங்லாம் வச்சுக்க கூடாது. பிகாம் கிடையாது கண்ணம்மா. ஓகே. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து கிளியர் பண்ணலாம், நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க. இந்த டயலமாலாம் இருக்கக்கூடாது, இந்த டைம் கிளியரா அந்த மாதிரிலாம் நம்ம எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கணும். எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணணும், நல்லா எழுதணும். ரெஸ்ட் இஸ் வித், அவ்வளோதான். நம்மளுக்கு மேலே ஒரு பவர் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகே, காட். யூ ஆர் ரைட்டிங் இன் டிசம்பர், நோ ஜூன் அண்ட் எல்லாம் கிடையாது. ஒரு ப்ரெஷரோட படிக்கும் போது தான்டா அதோட நீங்க அதோட ஃப்ரூட் எடுக்க முடியும். நீங்க வந்து ஜூன் போஸ்ட்போன் பண்ணீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. சிடபிள்யூ ஸ்டேஜ் ஒன்னே க்ளோஸ் பண்ணி வச்சிருவீங்க ஜூன்ல எழுதும்போது. யூ வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட். ப்ரெஷரோட படிங்க. ப்ரெஷர்னு சொல்ல மாட்டேன், அந்த அந்த ஸ்பீடோட படிக்கணும் அதை. ஓகேவா? அந்த டெடிகேஷன் இருக்கும். சும்மா ஆற போட்டீங்கன்னா ஒன்றும் வேலைக்காகாது. சிவானி, என்ன ஏஜ் உங்களுக்கு இப்போ? 21. நீங்க ஜூன்ல எழுதும்போது 22 வந்துருமா? 22 வந்துரும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஸ்டேஜ் 2 எப்போ எழுதுவீங்க? 22 மிட் ஆயிடும். ஃபைனல் எப்போ எழுதுவீங்க? அதாவது டைம் வில் நாட் கம். ஓகே, இந்த டைம் எழுதுறீங்க, முடிக்கிறீங்க, அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணும், இந்த போஸ்ட்போன்மெண்ட். அதனால மேம் எனக்கு உடம்பு சரியில்ல, வயிற்று வலி, அந்த இஷ்யூ இந்த இஷ்யூலாம் எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிட்ட. என்ன இருந்தாலும் 6 மாசத்துக்கு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் வாங்கி யூ ஒர்க் இட் அவுட். ஓகேவா? என்ன பண்ணாலும் யூ ஆர் ரைட்டிங் இன் டிசம்பர், நோ போஸ்ட்போன்மெண்ட். ஸ்ட்ரிக்ட்லி யூ ஆர் டூயிங் இட். ஓகே. ஹெட் ஏக்கு, ஸ்டமக் பெயின், ஜுரம் வருது, உனக்கு உடம்பு சரியில்லை, அந்த வலி இந்த வலி, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது. இதெல்லாம் மீறி தான் நம்ம ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் எடுத்திருக்கோம். இது உங்களோட கேரியர். இந்த ஃபேமிலி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஃபங்க்ஷன்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, அப்பா அம்மா தம்பி எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு படிக்கணும். இந்த
இந்த திங்கிங்கே வரவே கூடாது சிவானி. ஐ எம் டெல்லிங் யூ வெரி ஸ்ட்ரிக்ட்லி. நீ காத்தால ஒருத்தங்க மார்னிங் திட்டு வாங்கினாங்க என்கிட்ட. ஓகேவா, நான் உங்களை திட்டலாம்ல, அதனால சொல்றேன் நான் உங்ககிட்ட. போன்லயே திட்டு வாங்கிட்டு தான் வச்சாங்க. நோ போஸ்ட்போன்மெண்ட், நோ ப்ரொகாஸ்டினேஷன். யூ ஆர் ரைட்டிங் இன் டிசம்பர், யூ ஆர் கிளியரிங் இட். அவ்வளவுதான் உங்களோட டார்கெட். கஷ்டமா இருந்ததுன்னா படிங்க, நைட்டு ஃபுல்லா படிங்க, 4 மணி நேரம் தூங்குங்க. நோ, திருப்பி நீங்க இந்த மாதிரி சொல்லவே கூடாது என்கிட்ட. என்ன உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணுங்கண்ணா, அவ்வளவுதான். ஓகேவா, அதாவது ஒரு நார்மலா ஒரு 4 வாட்டி படிக்கணும்னா நீங்க ஒரு 8 வாட்டி படிங்க, அவ்வளவுதானே. எழுதி பாருங்க. அதனால நோ போஸ்ட்போன்மெண்ட். யூ ஆர் ரைட்டிங் இன் டிசம்பர், யூ ஆர் கிளியரிங் இட். ஜூன்ல ஸ்டேஜ் 2 எழுதுறீங்க, கிளியர் பண்றீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 1 இயர் ஆகும் சிவானி. ஃபைனல் உங்களுக்கு இன்டர்ன் இருக்கு, அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் முடிச்சு ஃபைனல் முடிச்சுட்டு முடிக்கும் போது 25 இயர்ஸ் ஆயிடும். ஓகேவா, அப்புறம் வீட்டுல வந்து அது கல்யாணம் வாங்க அதுன்னு வாங்க. இந்த போஸ்ட்போன்மெண்ட்டே வேணாம், ஒழுங்கா படிங்க. ஓகேவா, திருப்பி என்கிட்ட இதை கேட்கவே கூடாது. A company X grants options to its employee R on 1st April 2019 to apply for 100 shares of the company for making available right in the intellectual property. Intellectual property na எக்ஸாக்ட்டா சொல்றேன். பேட்டன்ட் ரைட் காப்பிரைட். கரெக்ட், தேங்க்ஸ். பேட்டன்ட் எழுதிக்கோங்க கண்ணா. பேட்டன்ட் காப்பிரைட்லாம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஓகே. To the employer company at a predetermined price of 50 per share with the date of vesting. நான் என்ன தெரியுமா கண்ணா, வெஸ்டிங் அப்படின்ற ஒரு வேர்டு, ஈசாப்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிப்போம் கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல. அதுல வெஸ்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். வெஸ்டிங் ஆப்ஷன். வெஸ்டிங் ஆப்ஷன்ன்றது வந்து என்னன்னா, கேரண்டீடு. அதாவது நான் இந்த ஒரு கண்டிஷன் த்ரூ பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே, ஆர் நான் வந்து இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் ஒரு இன்சென்டிவ்க்கு நான் எலிஜிபிள் அப்படின்னா, நான் அப்போ அதுக்கான சலுகையை அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நீங்க வந்து ஷாப்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆடி மாச தள்ளுபடியில சொல்லுவாங்கல்ல, 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டம்ளர். பாத்திருக்கீங்களா? 10,000 ரூபாய்க்கு மேல இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தோசை பேனு. அப்பனா என்ன, அந்த 10,000 ரூபாய் ஸ்லாப் நான் கிராஸ் பண்ணும்போது ஐ பிகம் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் தட் டம்ளர் ஆர் தட் தோசை கல்லு. அதை தான் பெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இந்த ரேஞ்ச் இது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதாவது இப்ப நான் மேனேஜர் இதுல வந்துட்டேன்னா நான் கார் வாங்கிக்கலாம் அப்படின்ற எலிஜிபிலிட்டி எனக்கு வருதுல்ல, அதை தான் பெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. of the option being 1st April and exercise periodனா அத நான் வந்து அவைல் பண்ணிக்கிற எலிஜிபிலிட்டி வெஸ்டிங்னு சொல்லுவாங்க கண்ணா. எக்ஸசைஸ் பீரியட்ன்றது வந்து இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்ச்க்குள்ள நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். எலிஜிபிலிட்டின்னு ஒண்ணு, யூஸ் பண்றதுன்றது ஒண்ணு. யூஸ் பண்றதுன்றது எக்ஸசைஸ் பீரியட், எலிஜிபிலிட்டின்றது வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. சி, இது ட்ரிக்கி டெர்மினாலஜிஸ் தான் கண்ணா. இதை ரொம்ப டீப் டைவா வந்து நீங்க இதுல படிப்பீங்க. ஸ்டேஜ் 3ல ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிப்பீங்க. இப்ப மேலோட்டமா கொடுத்துருக்காங்க, நானும் அப்படியே மேலோட்டமா ஜிடி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லி தரேன். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இட்ஸ் a difficult sum but it's a very important sum. ஸ்டேஜ் 3ல கேக்குறாங்க, ஸ்டேஜ் 4ல கேக்குறாங்க, ஸ்டேஜ் 2ல கண்டிப்பா கேக்குறாங்க, ஸ்டேஜ் 1லயும் கேக்குறாங்க. ஸ்டேஜ் 1ல வந்து ஓல்டு சிலபஸ்ல 2 வாட்டி வந்திருக்கு இதே क्वेश्चन, கிராண்டிங் ஆப்ஷன்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு சம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்ட்லி லொகேட் பண்ண முடியல, பட் இட்ஸ் a very important sum. என்னன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சச் ஷேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1/4/2019 2020 2024 3 எடுத்து கொடுத்துருக்காங்கடா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டிஃப்ரெண்ட் டேட்ஸ்ல ஷேரோட விலை இவ்வளவு தூரம் 100 ரூபாய் இருந்த ஷேரு 2024 470 வந்திருக்கான். ஏப்ரல் 4ஆம் தேதி 470. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப லெட்ஸ் டேக் சுஸ்லான் ஒரு ஷேர் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும், 3-4 வாட்டி ரெக்கார்டி பாருங்க. இப்ப பாருங்க கண்ணா, 2008ல
355 இருந்த ஷேரு சுஜ்லோன் தானேடா இல்ல இங்க எடுத்துக்கலாம். 2005ல 123 அந்த ஷேரு 2006ல மேல பார்க்கணும்னா மேல பாருங்க. 2006ல 271 வந்திருக்கு. 2007ல 275, 2008ல 284 ரூபாய்க்கு போயிருக்கடா. அப்பனா நான் டிஃப்ரெண்ட் டேட்ஸ்ல ஷேர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கரெக்டா? அதை தான் இங்க சொல்றேன். அந்த ஷேரோட விலை, அந்த கம்பெனி எக்ஸோட விலை 2019ல இது, 20ல இது, 24ல இது, 24ல இவ்வளோன்னு சொல்றாங்க. இப்போ இது செம்ம புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டங்கண்ணா. ஸோ 100 ஷேர் இவன் அப்ளை பண்ணியிருக்கான். அவன் அப்ளை பண்ணியிருக்கிற எலிஜிபிலிட்டிக்கு வந்து அட் அ ப்ரீ ரிட்டர்மெண்ட் ஆஃப் 50 ரூபா அவனுக்கு கொடுத்தா போதும். அதாவது 440 ரூபாய் இருக்கிற ஷேரு, அதாவது 31st மார்ச் தானே அவங்க சொல்றாங்க 2024க்கு. 440 ரூபாய் வெளியில கொடுக்குற இதுக்கு கம்பெனி என்ன சொல்றான், நீ 50 ரூபா கூட ஒரு ஷேருக்கு போதும் அப்படின்றாங்க. அப்போ இவன் ஆறு எவ்வளவு கொடுக்குறான்? ஒரு ஷேருக்கு 50னா 100 ஷேருக்கு எவ்வளோ? 5000. ஆனா கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ஆக்சுவலா எவ்வளோ? 440. ஒரு ஷேரோட விலை 440, 100 ஷேரோட விலை 44,000. அப்போ கம்பெனி வெளியில கொடுக்கறதுக்கு இவ்வளவு கொடுக்குறான், இவனுக்கு கொடுக்கறது 5000 ரூபாய் கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். அப்போ 39,000 ரூபாய் வேல்யூ ஆஃப் பர்கஸ் ஆயிட்டுறா. புரியுதா? ஆனா இது படிக்கணும், இது கொஞ்சம் கஷ்டம் தான் சிவானி. ஒரு 2-3 வாட்டி படிங்க. திருப்பி புரியலன்னா சொல்லுங்க, நான் எடுக்கிறேன். ஓகேவா? இது மோட்டர் கார். இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஹோம் போறேன். மோட்டர் காரோட ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லா சொல்லி தந்துறேன். இல்லஸ்ட்ரேஷன் 21 ஹோம்வொர்க், 22 ஹோம்வொர்க், 23 ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா ரொம்ப ஈஸியா இருக்கும் சிவானி, டைப்பாலாம் இருக்காது. 23 இல்லஸ்ட்ரேஷன் 23 வரைக்கும் ஹோம்வொர்க். ட்ரை பண்ணி பாருங்க. டஃப்பா இருந்தா சொல்லுங்க. எல்லாம் குட்டி குட்டியா கிளாஸா இருக்கும். ஒன்னு ஓன்டு பை எம்ப்ளாய். நீங்க எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, எம்ப்ளாயர் ஓன் பண்ணி எம்ப்ளாயரை மெயின்டைன் பண்றானா, இல்ல எம்ப்ளாயர் ஓன் பண்ணி எம்ப்ளாயி மெயின்டைன் பண்றானா, இல்ல எம்ப்ளாயி ஓன் பண்ணி எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்றானா. இந்த மூணுத்தையும் நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். ஓகே. ஸோ இனிமே நான் உங்களுக்கு குட்டி பாப்பா மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் 23 ஃபார் த கிளாஸ், ப்ளீஸ் கம்ப்ளீட் த ஹோம்வொர்க் அப்படிதான் போட போறேன். ஆமா, இப்ப அப்படிதான் ஆயிடுச்சு என்னோட நிலைமை. சரி அப்படி போடுறேன், நீங்க அப்படி முடிச்சிருங்க. ஏதாவது மறக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? போடுறேன்.